அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் பிகாம் சிஏ செகண்ட் இயர் ஃபஸ்ட்டு யூனிட். நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா ரேஷியோ பார்த்துருக்குறோம், இண்டிசஸ் பார்த்துருக்கோம். இப்போ அதோட லாஸ்ட் ஃபைனல் டாபிக் தான் லாகரிதம். இப்போ நம்ம லாகரிதம்னா என்ன அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இது 2 மார்க்கில் கேட்பாங்க, சரிங்களா? இது வந்து என்ன வரும், 2 மார்க்கில் வரும், அடிக்கடி கேட்பாங்க. மடக்கை தமிழில் நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க, மடக்கை என்றால் என்ன அப்படின்னு படிச்சிருப்பீங்க, விளக்க முடியுதா? ஸோ அதான் பார்க்கலாம். இஃப் AXN any 3 numbers such that a power x is equal to n, then x is called, அப்போ இதனை ஒரு 3 நம்பர்ஸ் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், a power x is equal to n எழுதுறேன். அப்போது இந்த எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா இதுதான் அது எக்ஸ்போனன்ட் ஆர் இண்டெக்ஸ், சரியா? இட் இஸ் ஆல்சோ கால்டு என்னது லாகரிதம் ஆஃப் தி நம்பர்ஸ் n டு தி பேஸ் a. இட் இஸ் ரிட்டன் as, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா log a, அதாவது log n டு தி பேஸ் a is equal to n. ஸோ அப்போ இது எப்படி படிக்கணும் அப்படின்னா this is read as x is, இது பாருங்க, x is logarithm of n to the base a அப்படின்னு நம்ம படிக்கணும், சரியா? இதுதான் நம்ம விளக்கமாக நம்ம சொல்ல போகிறோம். இப்போ சப்போஸ் இப்போ 10 பவர் 4 இஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஏதோ ஒரு 8 ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி கொடுக்குறோம். நம்ம லாகில் எழுதுகிறப்போ எப்படி எழுதுறோம் அப்படின்னா 10 தான் அது ஏ, எக்ஸோட இந்த எண்ணு தான் அது 8. அப்போ லாக் 10 8 இஸ் ஈக்குவல்னா வரும், எக்ஸோட வேல்யூ 4. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். முதல்ல அதுதான் நம்ம விளக்கமாக நம்ம சொல்கிறோம். முதல்ல எப்படி இருக்கும், ஒரு 3 நம்பர்ஸ் இருந்தால் அதனுடைய ஃபார்ம் வந்து எப்படி என்ன அப்படின்னா a for x is equal to n. அதை லாகில் எழுதுகிறப்போ இந்த மாதிரி நம்ம எழுதுறோம். அதை எப்படி படிக்கணும்னா x is logarithm of n to the base a அப்படின்னு எழுதணும். விளக்க முடியுதா? சரி, ரைட், ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 2 power 4 is equal to 16. இப்போ இங்கே இதை வந்து லாகில் எப்படி எழுதுறதுன்னா ஏ தானே அது 2, மேலே இருக்கிறத கவனிங்க, இந்த மாதிரி இது கூட கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணுறப்போ n தானே அது எக்ஸ், 4 தானே அது எக்ஸ், n is equal to 16. அப்போ நம்ம இது நம்ம எப்படி எழுதலாம், எங்கே எழுதுகிறப்போ லாக் ஏ இருக்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் 2, அதே மாதிரி n இருக்கிற இடத்துல 16, எக்ஸ் இருக்கிற இடத்துல 4. இது இப்படி தான் நம்ம எழுதுறது ஜென்ரலாக நம்ம எழுதுகிறப்போ இந்த மாதிரி log 16 to the base 2 is equal to 4 is value, அதோட வேல்யூ என்னது 4 அப்படின்னு நம்ம எழுதுறோம், சரியா? நோட்டுன்றது என்ன சார் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஏன் அதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர்லாம் என்ன, லாகரிதம் ஆஃப் ஒன்லி பாசிட்டிவ் ரியல் நம்பர் ஆர் டிஃபைன்டு, பாசிட்டிவ் ரியல் நம்பர் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது என்ன சொல்ல வராங்க, லாகரிதம் ஆஃப் 1 இஸ் எனி பேஸ் இஸ் 0. அப்போ எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ என்ன சொல்கிறோம், லாகரிதம் ஆஃப் 1 அப்படின்னா அர்த்தம் லாக் ஆஃப் 1 இருக்கும், லாக் ஆஃப் 1 டு எனி பேஸ் ஏ, எனி பேஸ் 2, எனி பேஸ் 3, அந்த மாதிரி எனி பேஸ் இஸ் 0. அப்போ லாக் ஆஃப் 1 டு தி பேஸ் இஸ் ஈக்குவல் டு 0, லாக் ஆஃப் 1 டு பேஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0, லாக் ஆஃப் 3 பேஸ் 2 என்னது லாக் ஆஃப் 1 பேஸ் என்னது 3 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ நம்ம 0 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம சொல்கிறப்போ log of 4 log 1 to the base 4 is equal to 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ எனி பேஸ் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் log of any quantity to the same basis is 1. அப்போ பாருங்க எனி குவான்டிட்டினா அது பாருங்க log a வந்தால் 1, log 2 வந்தால் 1, log 4 வந்தால் 1. ஸோ பாருங்க நம்ம என்ன சொல்கிறோம், log 3 is equal to 1. அதாவது எனி குவான்டிட்டி ஆஃப் பாருங்க எனி குவான்டிட்டி ஆஃப் ஏ சேம் பேசிஸ் இஸ் 1 அப்படின்றது நம்ம சொல்கிறோம், சரியா? ரைட். நெக்ஸ்ட் இஃப் நோ பேஸ் இஸ் கிவன் தி பேஸ் இஸ் ஆல்வேஸ் டேக்கன் அஸ் 10. இப்போ சப்போஸ் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம log 12 ப்ளஸ் log 16 இது வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம இந்த பேஸ் நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், இந்த பேஸை பற்றி நம்ம சொல்ல மாட்டாங்க. அப்போ அங்கே பேஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே 10 இருக்கிறதா மீனிங். அதுக்கு மீனிங் வந்து என்னது 10. அதுதான் சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, இஃப் நோ பேஸ் இஸ் கிவன்
தி பேஸ் இஸ் ஆல்வேஸ் டேக்கன் அஸ் 10 அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லா ஆஃப் லாகரிதம். லாக் 1. அப்போ லா 1 என்ன சொல்கிறது? ஃபர்ஸ்டில் லாக் ஆஃப் எம் கிராஸ் என் இஸ் ஈக்குவல் டு லாக் எம் ப்ளஸ் லாக் என். அப்போ என்னன்னா இங்கே மல்டிபிளாக இருந்தால் என்ன வரணும்? இங்கே ப்ளஸ்ஸு. இங்கே என்னது டிவைடாக இருந்தால் இங்கே என்ன வரணும்? சப்ராக்ட் பண்ணணும். இங்கே லாக் ஏ எம் பவர் என். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே எம் பவர் என்னாக இருந்துச்சுன்னா என் இன்ட்டு லாக் எம், அந்த மாதிரி நம்ம இங்கே லாக் ஏ எம் பவர் என் அந்த என் இன்ட்டு லாக் எம் நம்ம எழுதணும். இது தேர்டு. சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் தி லாகரிதம் ஆஃப், நல்லா கவனிங்க, ஃபைண்ட் தி லாகரிதம் ஆஃப் 2025 டு தி பேஸ் 3√5. ஸோ அப்போ அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. லெட் எக்ஸ் பி, இதே என்னது ரொக்கையர் நம்பர், நமக்கு எக்ஸ் நமக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த நமக்கு ஜென்ரலாக நம்ம லாகோட ஃபார்ம் ஏறப்போ ஏ பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு இல்லை. அப்போ அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, பேஸ் ஏ ஹோல் பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 2025. இப்போ நமக்கு என்ன வேணும்னா இந்த 2025ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல 2025க்கு அதனுடைய வேல்யூ என்னன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண 5 இங்கே 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 5ஆல் டிவைட் பண்ணால் இங்கே என்ன வரும் அப்படின்னா இங்கே 405. மீண்டும் என்ன பண்ண 5ஆல் பண்ணேன். 5ஆல் பண்ணோன்னா வரும் 81. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் 3ஆல் பண்ணேன். 3ஆல் பண்ணோம்னா 27. மீண்டும் என்ன பண்ணேன் 3ஆல் டிவைட் பண்ணேன் 9 வரும். மீண்டும் என்ன பண்ணேன் 3ஆல் பண்ணேன் 3 வரும். அப்போ 5 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. 3 என்னது 4 டைம்ஸ் இருக்குது. அதான் 3/4. அப்போ இப்போ இதை எப்படி எழுதலாம்னா 3/4 வச்சுக்கிறோம். 5 ஸ்கொயரை நல்லா கவனிங்க, இது பாருங்க 5 ஸ்கொயரை எப்படி எழுதுறேன் நான், √5 இன்ட்டு √5 ஹோல் ஸ்கொயர் நான் எழுதலாம். சரியா? ரைட். அப்போ இதை நான் எப்படி மீண்டும் எழுதலாம்னா √5 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ நம்ம என்ன எழுதலாம், நம்ம ஃபைனலாக √5 ஹோல் பவர் 4னு எழுதலாம். அதுதான் இங்கே நம்ம எழுதுறாங்க. விளக்க முடியுதா? ரைட், ஓகே. அப்போது இங்கே 3 இன்ட்டு √5 ஹோல் பவர் 4னா 3√5 ஹோல் பவர் 4னு காமனாக எழுதலாம். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இதிலேருந்து இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 எப்படி வந்ததுன்னா, அப்போது இந்த வேல்யூ எடுத்துமே என்ன பண்ண இங்கே அப்ளை பண்ணு. அப்போது 3√5 ஹோல் பவர் என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த 2025ஓட வேல்யூ என்ன 3√5 ஹோல் பவர் 4. ஸோ அப்போது என்னது இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, இது ஈக்குவல் பண்ணிக்கங்க. அப்போ ஈக்குவல் பண்ணுறப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 வரும். அதுதான் அந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்றது தான் நம்ம இதனுடைய வேல்யூவை நம்ம சொல்கிறோம். அதுதான் அந்த ஃபைண்ட் தி லாகரிதம் ஆஃப் 2025 டு தி பேஸ் 3√5க்கு வேல்யூ வந்து என்னது 4 அப்படின்றது நம்ம சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் ரிலேட்டிங் டு சேஞ்ச் ஆஃப் பேஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, தி ரிலேஷன் பிட்வீன் தி லாகரிதம் ஆஃப் எ நம்பர் டிஃப்ரெண்ட் பேசஸ் இஸ் கிவன். டிஃப்ரெண்ட் பேசஸ் இஸ் கிவன் கொடுக்குறப்ப என்ன பண்ணலாம், இப்போ பாருங்கள் லாக் ஏ, அதான் லாக் எம் டு தி பேஸ் ஏ. அப்படின்னா அர்த்தம் பேஸ் வந்து ஏ எம். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த பாருங்கள் லாக் ஆஃப் எம் டு தி பேஸ் பி, லாக் பி ஆஃப் டு தி பேஸ் ஏ. அப்படின்னா அர்த்தம் இந்த இருக்கிற பியும் இங்கே இருக்கிற பியும் சேமாக இருக்கணும். அப்போ இது ரெண்டுமே என்னது புதுசாக நம்ம எடுத்துன்னு வரோம், நியூ. சரியா? நம்ம நியூவாக நம்ம எடுத்துன்னு வரோம். இப்போ சப்போஸ் இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாகு பேஸ் வந்து யூ, வேல்யூ பி இருக்குதுன்னா நான் என்ன பண்ணேன் லாகு இப்போ இன்ட்டு லாகு. இப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன், இங்கே பி இருக்குதுன்னா இங்கே வி வச்சுக்கோ, இங்கே யூ இருக்குதுல்ல இந்த யூ இங்கே போட்டுக்க. புதுசாக இங்கே எடுத்துன்னு வர்றதுக்கு என்ன பண்ணுறேன் டபிள்யூன்னு எடுத்துன்னு வரோம். விளங்க புரியுதா? ஸோ அப்போ அந்த மாதிரி நீ என்ன பண்ண கன்சிடர் பண்ணணும், லாக் ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா லாக் ஏ எம் அப்படின்றதுனா லாக் பி, அதாவது லாக் எம், இந்த பியும் இங்கே என்ன ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி நீ பார்த்துக்கணும். அதே தான் இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க பாருங்கள், இங்கே இதனுடைய வேல்யூ பாருங்கள், இங்கே இதனுடைய வேல்யூ ரெண்டும் ஈக்குவல் ஆகும், இதனுடைய வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் இதனுடைய வேல்யூ என்னது 1 அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். விளங்க முடியுதா? அப்போ என்ன அப்படின்னா இந்த பேஸ் லாகோட பேஸ் லாக் பி டு தி பேஸ் ஏவும் லாக் ஏ டு தி பேஸ் பியும் என்னது ரெண்டு ஈக்குவல், அந்த ரெண்டு வேல்யூ என்னது 1. இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இது நீங்கள் என்ன பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு லாக் எம் ஆஃப் டு தி பேஸ் ஏ. அப்போ லாக் எம் ஆஃப் டு தி பேஸ் ஏக்கு என்ன எழுதலாம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே என்ன பண்ண எழுதுவேன், லாகு எம் டிவைடட் பை லாகு
ஏ அப்படின்னு எழுதிக்கோ. பேஸ் என்ன பண்ண காமனாக ஒரு பேஸ் வந்து பின்னு போட்டுக்கோ, வேலை முடிஞ்சது. சரியா? அப்போ இந்த மாதிரி நீ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க லாக் யூ வின்னு கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணா லாக் வி டிவைடட் பை லாக் யூ, காமனாக பேஸ் வந்து என்ன பண்ணுங்க டபிள்யூ டபிள்யூன்னு இங்கே கொடுத்துக்கோ அப்படின்றத நம்ம அங்கே சொல்கிறோம். சரியா? சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். சேஞ்ச் தி பேஸ் ஆஃப் log 2 log 45 to the base 2 to common logarithm base. அப்போ என்ன சொல்ல வராங்க, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ பாருங்கள், இதுக்கு என்ன அர்த்தம், log m of to the base a is equal to, அப்போ இங்கே எம் இருந்தால் இங்கே மேலே எம் போடணும், கீழே ஏ இருந்துச்சுன்னா ஏ போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லல, காமனாக பிபி போட்டுங்க. அதுதான் ஃபார்முலா. நம்ம போட்டுட்டோமா, போட்ட பிறகு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இங்கே எம்முக்கு மேலே 45 டூ வந்து இங்கே போட்டுறோம். காமனாக நம்ம என்ன பண்ணுறோம், பேஸ் வந்து என்னது 10 அப்படின்னு நம்ம போட்டுருக்கோம். சரி, அப்போ அப்போ இது டிவைடில் இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன சொன்னோம், லாக் ஆஃப் எம் டிவைடட் பை என் அப்படி இருந்ததுன்னா லாக் ஆஃப் எம் மைனஸ் என்னது லாக் ஆஃப் என். இதோ இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பாருங்கள். இந்த 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 லா 2வோட அப்ளிகேஷன் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். சரியா? ரைட். அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி லாகரிதம் ஆஃப் 125 to the base 5√5. ஸோ அப்போ இதில் வேல்யூ என்ன, லாகரிதம் ஆஃப் ஃபைண்ட் தி லாகரிதம் ஆஃப் 1 to 5. அப்போ அதான் என்ன சொல்கிறாங்க, இது வேறு லாகரிதம் ஆஃப், அப்போ என்ன சொன்னாங்க, லாக் ஆஃப் 1 to 5 to the base 5√5. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 to 5 நான் காமனாக ஏதாவது நான் டிவைட் பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. 5 இங்கே என்ன வரும், 25 into 5 எவ்வளோ 125. ஸோ அப்புறம் மீண்டும் ரிமைனிங் 5, 25 5ஆல் டிவைட் பண்ணினா வரும் 5. சரியா? ஸோ இப்போ இங்கே நமக்கு இந்த மாதிரி இங்கே வந்துடும். அப்போது இப்போ நம்ம இங்கே நம்ம என்ன எழுதுகிறோம், இப்போ 5 வந்து 3 டைம்ஸ் வந்துடுது. அப்போது 5 அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 5 வந்து எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ் இங்கே இருக்குது அப்படின்றத நம்ம அங்கே போட்டிருக்கிறோம். சரியா? அதுதான் இவங்க இந்த 125 இப்போ இந்த 125 எப்படி இருக்குறாங்க, 5√5 ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 5 ஸ்கொயரு இன்ட்டு √5 ஹோல் ஸ்கொயர் தனியாக பிரிக்கலாமா? அப்போ √5 ஹோல் ஸ்கொயர்னா அது வேல்யூ என்னது 5 தான். அப்போ ஆக்சுவலாக 5, அப்போ இங்கே என்ன இருக்குது 5 ஸ்கொயர். அப்போ 5 ஸ்கொயர் 5/3. அதை தான் என்ன பண்ண நமக்கு என்ன வேணும், இந்த பேஸ் இந்த 5√5 இருக்கிற மாதிரி வேணுன்றதுக்காக தான் இந்த நம்ம இங்கே சொன்னோம்ல, இந்த 5 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 5 தான் நான் என்ன பண்ணுறேன், √5 into √5 நான் எழுதிக்கிறேன். ஸ்கொயர் பண்ண நான் எனக்கு இந்த பேஸ் இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். இந்த பேஸுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேன்னு அர்த்தம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. பாருங்க, இந்த 5√5 ஹோல் ஸ்கொயரை இப்போ இந்த மாதிரி நம்ம எழுதுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். விளக்கம் புரியுதா? இப்போ நமக்கு ஏற்கனவே நமக்கு ஃபார்முலா தெரியும், லாக் ஆஃப், இப்போ இந்த 2 என்ன வரணும், முன்னாடி வரணும். அப்போ முன்னாடி வந்துச்சுன்னா 2 log ஆஃப் 5√5 to the base 5. அப்போ இதனோட வேல்யூ என்ன, இப்போ இங்கே ஒரு அப்ளிகேஷன் பயன்படுத்துறது என்ன பண்ணியிருக்கோம், log m power n. log m power n என்ன அர்த்தம், n into log m. அதை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோமா? அதே மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்கோம், log any, அதாவது சேம் பேஸ் குவான்டிட்டி அண்ட் பேஸ் சம் அந்த இஸ் வேல்யூ என்னது 1 அப்படின்றது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பாருங்க. இதை காமிக்கிறேன் வாங்க. இங்கே என்ன சொன்னோம், அது வருது பாருங்க, logarithm of any quantity to the same basis is என்னது 1. அதுதான் log a 1, log 2 1 அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை தான் இங்கே எடுத்துன்னு வரோம் பாருங்க. அந்த அப்ளிகேஷன் தான் இங்கே எடுத்துன்னு வரோம். என்ன சொல்கிறோம், log ஆஃப் 5√5 அப்படின்னு வந்து அதனோட வேல்யூ என்னது 1. அப்போ 2 into 1 என்னது 2. ஸோ இதுதான் இதனுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் திஸ். அப்போ என்ன இதனுடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரி, ரைட்டு, ஓகே. இப்போ இந்த நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து கிவன். ஆக்சுவலாக என்ன சொன்னது, கிவன் கொடுத்துருக்கிறது நம்ம அப்படியே இங்கே எழுதிருக்கிறோம். விளக்கம் புரியுதா? இதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணோம், இதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், லாக் ஆஃப் பி டு தி பேஸ் ஏ. சரியா? 1 டிவைடட் பை, நல்லா கவனிங்க, 1 டிவைடட் பை, இப்போ இல்லைன்னா சின்னதாக இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா. அப்போ 1 டிவைடட் பை லாக் ஆஃப் பி பேஸ் என்ன சொல்கிறோம் ஏ. இந்த மாதிரி இருந்ததுன்னா நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா லாக் ஆஃப் ஏ டு தி பேஸ் பி. அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த டிவைடில் இருக்கிறப்போ இந்த பேஸ் வந்து என்னவா மாறிடுதுன்னா இங்கே ஒரு நம்ம இதுவாக குவான்டிட்டியாக மாறுது. இங்கே வந்து என்ன பண்ணுங்க,
இங்கே இருக்கிற பி வந்து என்ன மாறுது, பேஸாக மாறுது அர்த்தம், சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அது பாருங்க, இது சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம், இது வந்து என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதுதான் இங்கே பாருங்க, இங்கே 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 எழுதிருக்கு பாரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இங்கே ஒன்றும் இல்லை, லாக் ஆஃப் இது வந்து ஏ வந்து 2 ஏ, இது ஏ இது பி அப்படியே நம்ம இது வந்து டிவைடில் இருக்குது. மல்டிபிளில் வர்றப்ப நம்ம என்ன எழுதுவோம், லாக் ஆஃப் ஏ பின்னு தான் எழுதணும், பேஸ் பின்னு தானே எழுதணும். இப்போ பாருங்கள், இங்கே 24 வந்து என்ன மாறிச்சுங்க, பேஸ் பியாக மாறிச்சு. இங்கே இருக்கிற பேஸ் வந்து என்னது 2 வந்து என்னது நம்ம இங்கே 2ஆகும், வேல்யூ மாறிச்சு. விளக்கம் புரியுதா? ஸோ அப்போ அந்த மாதிரி தான் இங்கே எல்லாமே டிவைடில் இருக்கிறது மொத்தத்தையும் நான் என்ன பண்ணுறேன், இங்கே டிவைடில் இருக்கிற மொத்தத்தையும் நான் என்ன மல்டிபிளாக இங்கே மாத்திரான்னு அர்த்தம். அதுதான் இன் ஜென்ரலாக நம்ம இங்கே சொல்கிறப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, log 1 divided by log AB is equal to log AB. சரியா? பேஸ் வந்து பியாக மாறும். அப்போ இதைத்தான் நீ என்ன பண்ணணும், இங்கே ஒட்டுமொத்தம் நீங்கள் எடுத்து வந்து மாற்றிக்கணும். எதுலேருந்து இது கனெக்ட், இதுலேருந்து இது கனெக்ட் ஆகுது அப்படின்றது நீ தெரிஞ்சுக்கணும். அப்போ ஸோ இப்போ எல்லாமே என்ன வருது, பேஸு 24 24 24 எல்லாமே பேஸு வந்துடுது. ஸோ அப்போ இதெல்லாம் பேஸ் 24 இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாம். என்ன ரூலு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்ன லாக் எம் ப்ளஸ் என்னது லாக் என் லாக் என்னது எம் இன்ட்டு என், அதான் எம்என். சரியா? அப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு ப்ளஸ்ஸு, இது ஒரு ப்ளஸ்ஸு, இது ஒரு ப்ளஸ்ஸு, ஒட்டு மொத்தமாக சேர்ந்து மல்டிபிள் எழுதலாமா? இதை மொத்தத்தையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும், 24. அப்போ இதனோட வேல்யூ என்ன, லாக் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது 1. அப்போ 24 வேல்யூ என்னது 1 அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப். ஸோ இப்போ இதனோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்கும்போதே தெரியும் இது எப்படி இருக்குது அப்படின்னா, இதை பாருங்க, இங்கேயும் காமனாக ஒரே மாதிரி ஒரு நம்பர் இருக்கா. அப்போது இங்கே இருக்கிற பேஸ் வந்து இங்கே வேல்யூ மாறுது. இப்போ அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, log a power m is equal to log base a b into log base b m. விளக்கம் புரியுது? பாருங்க, இந்த m இங்கே வந்துச்சா, இந்த m இங்கே இந்த a இங்கே இருக்கா. அப்போ இது ரெண்டும் காமனாக எது இருக்குங்க பாருங்க, இது ரெண்டுமே காமனாக எது இருக்கிறோமா. இப்போ அதே தானே இங்கே இருக்குது. இது பாருங்க, இது இங்கே 5 இங்கேயும் 5 தானே எது இருக்குது. அப்போது இங்கே ரெண்டுமே காமனாக இருக்குதுன்னா அப்போ 3யும் 224 மட்டும்தான், 243 மட்டும்தான் நம்ம மாற்றணும். அப்போ என்ன பண்ணுறோம் பாருங்க, இங்கே 3 இங்கே 5 இங்கே 5 ரெண்டு காமனாக இருந்துச்சுன்னா நம்ம இதை எப்படி எழுதலாம்னா, லாக் ஏ பாருங்க, லாக் ஏ தான் இந்த 3, லாக் ஏ எம் எடுத்து என்னது 243. அப்போ 243 நம்ம என்ன பண்ணணும், காமனாக ஏதாவது நம்ம என்ன அதை டிவைட் பண்ணணும் பாரு. அப்போ 3ஆல் பண்ண முடியுமா? அப்போ ஏன்னா பேஸ் 3ன்றதால மேக்ஸிமம் நம்ம 3 தான் நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். அதுதான் பெட்டர். அப்போ இங்கெல்லாம் வரும் 8 1 மீண்டும் அகைன் 3ஆல் டிவைட் பண்ணு, 3ஆல் டிவைட் பண்ணால் 27, மீண்டும் 3ஆல் டிவைட் பண்ணு 9, மீண்டும் என்ன பண்ணு 3ஆல் டிவைட் பண்ணி 3. அப்போ 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 டைம்ஸ். அதுதான் என்ன பண்ணுறாங்க, 243 வந்து என்னவா இருக்குது அப்படின்னா 5 டைம்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன இதெல்லாம் நல்லா கவனிங்க, லாக் ஆஃப் 3 power 5 அப்படின்னா என்ன இதெல்லாம் 5 இன்ட்டு லாக் ஆஃப் 3 இன்ட்டு 3ன்னு இதெல்லாம். ஸோ அப்போது இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா, லாக் ஆஃப் ஏஎம் பவர் என் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு லாக் ஆஃப் ஏஎம்என். விளக்கம் புரியுதா? அதை தான் நம்ம என்ன பண்ணுங்க நம்ம எழுதிருக்கிறோம். அப்போ இங்கே ரெண்டுமே சமமாக இருந்ததுன்னா வேல்யூ 1, இதனோட வேல்யூ என்னது 5 அப்படின்றது நம்ம சொன்னால் போதுமானது. சரி, இப்போ இதில் இருக்கிற இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுது, log of x base 3, log of x base 9, log of x base 81 is equal to 7/2. ஃபைண்ட் தி எக்ஸ். இங்கே அப்போ இந்த எக்ஸோட வேல்யூலாம் என்ன, இதை ஃபைண்ட் பண்ண அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரி ரைட், ஒன்றும் இல்லை, கன்சிடர் பண்ணுவோம். ஃபஸ்ட் கன்சிடர் log 3 of xனா நான் ஃபஸ்ட்டு இது நான் எடுத்துக்கிறேன். ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு இது நான் எடுத்துகிட்டு இப்போ இங்கே சொன்ன பாருங்கள், நல்லா கவனிங்க. இங்கே சொன்னேன் இல்லையா, இந்த ஃபார்முலா இங்கே எடுத்துணுவோம். நான் என்ன சொல்கிறேன், இந்த 3 இங்கே எக்ஸ் இருக்குது இல்லையா, இதுக்கு காமனாக வர மாதிரி என்ன பண்ணுறேன், இங்கே 81 எழுதுறேன். சார் அது ஏன் சார் இந்த மாதிரி? அப்போது இதுக்கு ஒன்றான ஃபார்முலா மீண்டும் இங்கே எழுதுறேன் பாரு, லாக் ஏஎம் இஸ் ஈக்குவல் டு லாக்
பி எம் இன்ட்டு லாகு ஏ பி பாருங்க. இது அப்போது இங்கே இருக்கிற பியும் இங்கே இருக்கிற பியும் சேமாக இருக்கா? அதே மாதிரி இங்கே இருக்கிற 81 இங்கே இருக்கிற 81 சேமாக எழுதிருக்கிறேன்னா இதிலிருந்து எழுதிருக்கிறேன். விளக்கம் புரியுதா? சரி ரைட்டு. ஏன் சார் இங்கே 81 முதல்ல நீங்கள் சூஸ் பண்ணீங்க? 81 எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 81 நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இங்கே பேஸ் வந்து இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 81 இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், காமனாக 81 பேஸ் வர மாதிரி எடுக்கிறேன். அதுக்காக தான் நான் இந்த வேலை செய்கிறேன். விளக்கம் புரியுதா? அப்போ எனக்கு என்ன வேணும், log 3xஐ இது பாருங்கள், இந்த log 3xஐ நான் என்ன பண்ணலாம், log of x to the base 81 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன். விளக்கம் புரியுதா? ரைட். இப்போ அதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கு பாருங்கள், இங்கே log 8x இங்கே எழுதிட்டுனா இந்த 81 எப்படி இதெல்லாம் பாருங்கள், இந்த 81 அப்படின்னா 3 ஏன்னா இங்கே 3 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது பாருங்க இங்கே 3 தானே இருக்குது, அதனால் இப்போ 3ஆல் பண்ணோம்னா 27 அகைன் 3 9 அகைன் 3 என்ன வரும் 3. அப்போ 3 வந்து என்ன 4 டைம்ஸ் இருக்குது. அதுதான் இந்த 81 3 power 4 அப்படின்னு நம்ம எழுதுறோம். விளக்கம் புரியுதா? ரைட். அப்போ அந்த 4 வந்து முன்னாடி வந்துடும். 4 முன்னாடி வந்தால் log 3. அப்போ log 3 to the base 3 அப்படின்னா இதன் வேல்யூ என்ன வரும் 1. அப்போ அந்த 1ன்னு இருக்கிறப்ப இது போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இங்கே என்ன தான் இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல log 81x இன்ட்டு என்னது 4 இன்ட்டு 1 நமக்கு தேவையில்லை, அதனால 4 மட்டும் இருக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், 4 log of x பேஸ் வந்து இந்த 81 எழுதுறோம். அதுதான் இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படி எடுக்கிறோம். விளங்குதா? ரைட். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, 81க்கு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், பேஸ் 81க்கு நம்ம மாற்றிருக்கிறோன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே அதே மாதிரி log x to the base 9 இதை நான் என்ன பண்ணுறேன், 81 மாற்றணும்னா முன்னாடி சொன்ன இதே ஃபார்முலா தான் நான் இங்கே எடுத்து வரேன். பாருங்கள் இங்கேயும் காமனாக ஒரு நம்பர், சரியா? அப்போ இங்கே எடுத்து வர்றப்போ இங்கே log 9 இங்கே 81 என்ன பண்ண 9 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ண 81. ஏன் இங்கே பாருங்கள், இங்கே பண்ணுறப்போ 3ஆல் பண்ணேன், இங்கே பண்ணுறப்போ 9ஆல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இவன் கொடுத்துருக்கிற கொஷனில் பேஸ் வந்து என்னது 9, அதனால் 9ல் நான் எடுக்கிறேன். விளக்கம் புரியுதா? ரைட்டு. இப்போ 9 ஸ்கொயர்னு இந்த 2 முன்னாடி வந்துடும். அப்போ இங்கே இதுலேருந்து நம்ம என்ன இதெல்லாம் பாரு, log 81x இன்ட்டு இந்த 2 முன்னாடி வந்துச்சுன்னா log 9 வரும். விளக்கம் புரியுதா? அப்போ 9 இதனுடைய இது வேல்யூ வந்து என்னது 1. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், 2 log 81xன்னு சொன்னால் போதுமானது. அதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. விளக்கம் புரியுதா? சரி ரைட்டு, ஓகே. இப்போ நான் அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே log 81 நான் எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது log 81க்கு இது log 3 log 9 தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அது சேஞ்ச் பண்ணுறப்ப நான் மீண்டும் இதை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதனால் log 81 அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து இப்போ இதனோட வேல்யூ என்ன 4. இங்கே பாருங்கள் 4 log x பேஸ் 81. இங்கே ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு என்ன சொல்லியிருக்கான், 2 log x பேஸ் 81. இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான், log x பேஸ் 81 is equal to 7/2. அப்போது இது எல்லாமே பேஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்குதா, 81. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 7 log x பேஸ் 81 is equal to 7/2. சரியா? 7/2 வந்துடுதா? அப்போது இங்கே இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற 7க்கு ரைட் சைடில் இருக்கிற 7 கேன்சல் பண்ணால் log x பேஸ் 81 is equal to 1/2. அப்போ இப்போ இது எப்படி இருக்குதுன்னா, நல்லா கவனிக்கணும், log a n is equal to அது x. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், a power x is equal to அது n எழுதலாமா? இப்போ பாருங்கள், இப்போ n இருக்கிற இடத்துல இருக்குது x வந்துடுச்சா? இப்போ பேஸ் 81 இங்கே போட்டுட்டோமா, எக்ஸோட வேல்யூ என்னது 1/2. அப்போது இந்த 81 மீண்டும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, x is equal to 9 square whole power 1/2. அப்போது இந்த 2க்கு இந்த 1/2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு x is equal to என்ன கிடைக்கும், அப்படி தான் கிடைக்கும். விளக்கம் புரியுதா? ரைட். இதுதான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இங்கே கன்சிடர், இப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ரூவ் தட் 3/4ன்னு பாரு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS is equal to the RHS, ரைட் ஹேண்ட் சைடு is equal to LHS நம்ம ப்ரூவ் பண்ண போதுமானது.
சரி, இப்போ ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னு பாரு. ரூட் 27 எப்படி இதெல்லாம் 27 வந்து 3 டைம்ஸு 3/3. அப்போ ரூட்டோட வேல்யூனாலே நம்ம என்ன சொல்லலாம், ரூட்டு 27நாலே இதுனா 27 ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாம். அப்போ 27 வந்து என்ன சொல்லலாம், 3/3 ஹோல் பவர் என்னது 1/2. அப்போ 1/2னா அப்போ 3/3/3/2ன்னு எழுதலாம். 3/3/2 அப்படின்னு எழுதலாம். இது ஃபஸ்ட்டு. இங்கே செகண்டில் பாரு 8 நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்றது தான் இங்கே முக்கியமானது. சரியா? 8 என்ன பண்ணுறோம், 2/3 தான் என்னது 2/3. 2 வந்து என்ன 3 டைம்ஸ் பண்ணால் 8 வருமா? ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2/3-ஐ நான் இந்த மாதிரி எழுதுறேன். எப்படி எழுதுறேன் அப்படின்னா 2/2 ஹோல் பவர் 3/2. அப்போ என்ன ஆகிடும், 2/2 இன்ட்டு 3/2. 2 கேன்சல் ஆனால் எனக்கு 2/3 வந்துடும். அதே மாதிரி அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். அப்போ 2/2 வேல்யூ என்னது 4/3/2. அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஏன் சார் இந்த மாதிரி நீங்கள் எழுதணும் அப்படின்னா, எனக்கு இங்கே இருக்கிற பவர்ஸ் எல்லாமே என்ன வரணும் 3/2 3/2ன்னு வரணும். இங்கே என்ன இருந்தது 3/2 3/2ன்னு வரணும். இந்த 3/2ன்னு வரணுன்றதுக்காக தான் நான் இந்த வேலை செய்கிறேன். இல்லை நான் இதுக்கு அப்படி இல்லை சார், இப்போ வேறு எப்படி சார் அது சொல்லலாம் அப்படின்னா 2/3 இஸ் ஈக்குவல் டு 2/3 தானே 8. முதல்ல என்ன பண்ணுறேன் 8 இஸ் ஈக்குவல் எழுதிட்ட பிறகு ரூட் 2 வந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா ரூட் 4ன்னு எழுதலாம்ல. ரூட் 4/3. ஏன்னா ரூட் 4ஓட வேல்யூ தானே 2. அப்போ நான் என்ன பண்ணுறேன் 2ஓட வேல்யூ நான் ரூட் 4 ஹோல் பவர் 3 எழுதுறேன். அப்போது இந்த மீண்டும் இந்த 4 என்ன பண்ணுறேன் 1/2ன்னு எழுதுறேன். 1/2 ஹோல் பவர் 3ன்னு எழுதுறேன். அப்போ இதை பண்ணுறப்போ 4/3/2ன்னு எழுதலாமா? அதுதான் இங்கே வந்துடுச்சு. இப்போ அதுதான் நான் சொல்கிறேன், இங்கே அந்த 4/3 தான் இங்கே நான் எழுதுறேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? நீ இந்த மாதிரி பண்ணாலும் பண்ணிக்கோ, இல்லை அப்படின்னா இந்த மெத்தடில் நீ இதை யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோ. அதே மாதிரி இங்கே ரூட் ஆஃப் 1000 10 3 டைம்ஸ் பண்ணு. இப்போ 10/3/2. சரியா? ரைட். இது எல்லாமே காமனாக பாரு. இப்போ பாரு, உங்களுக்கு எல்லாம் காமனாக தெரியும் பாரு. இடத்துல பாரு 3/2 காமனாக வந்துடுச்சா? இப்போ அதான் நான் சொல்கிறேன், இங்கே ஒட்டு மொத்தம் சேர்த்து 3/3/2 4/3/2 10/3/2. ஸோ அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ண கீழே எல்லாம் மல்டிபிள் பண்ண 3 4 எல்லாம் மல்டிபிள் பண்ணால் 120 ஹோல் பவர் 3/2. இது எது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இது வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம பார்த்தோம். அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே டிவைடில் இருக்குதுல்ல, லாக் ஆஃப் என்ன 14400. அப்போ இது இங்கே இதை நம்ம என்ன பண்ணலாம் 120 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். எப்படி அப்படின்னா 120 இஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 14400ன்னு வரும். சரியா? அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். சரி, இப்போ உனக்கு இல்லைன்னா நம்ம சின்ன கிளாஸில் சொல்லி தருவாங்கல்ல, எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இது எப்படி சொல்கிறது அப்படின்னா 120 × 120 என்ன பண்ண முதல்ல 0வில் போடுங்க 0 0. அதுக்கப்புறம் 2வில் போனால் 0 2 × 2 4. இங்கே என்ன 2 வரும். அதுக்கப்புறம் 1ல் போடுறப்ப என்ன வரும் 0 2 இங்கே 1. அப்போ இங்கே போடுறப்ப 0 0 4 4 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இங்கே அதை தான் ஈக்குவலாக நம்ம சொல்லுவோம் 120 ஸ்கொயர் இப்போ போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே கிடைச்சிருக்கிற இந்த வேல்யூ இங்கே இருக்கிற இந்த வேல்யூ என்ன பண்ணுறோம் டிவைடில் இருக்கிறது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் போடுறோம். அப்போ லாக் ஆஃப்னு போட்டுட்டு ஒட்டு மொத்தமாக போடுறப்போ இதனுடைய ஒட்டுமொத்த வேல்யூ தான் என்னது 120 ஹோல் பவர் 3/2. அதே மாதிரி இங்கே இதனுடைய வேல்யூ தான் என்னது 14ன்றது தான். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இங்கே லாக் ஆஃப் 120 ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை லாக் ஆஃப் 120 ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை இந்த ஸ்கொயர் தானே வரும் முன்னாடி வர்றப்போ 2 log ஆஃப் 120ன்னு வரும். சரியா? 2 log ஆஃப் 120 தான் இது வருது. 2 log ஆஃப் 120. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் இங்கே மீண்டும் இங்கே 3/2 முன்னாடி வந்துச்சுன்னா log ஆஃப் 120 கேன்சல் பண்ணுது. 2 கேன்சல் பண்ண 3/2 3/2. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா
இங்கே 3/2 3/2 வர்றப்போ இங்கே 3/2 × 2 3/4 சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு இஃப் log of BC to the base A is equal to x புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் அதே மாதிரி CA is equal to y, AB is equal to z, அந்த மாதிரி இருந்தால் இதோட வேல்யூ வந்து 1ன்னு ப்ரூவ் பண்ணுன்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இங்கே இருக்கிற 1/x மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். 1/x + 1 is equal to எக்ஸோட வேல்யூனா log BC. அப்போது log BC + 1 நான் போட்டேன்னா ரைட்டு ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த 1க்கு பதிலாக நான் என்ன எழுதலைன்னா 1 அப்படின்னு நான் அர்த்தம் log A is equal to அது 1 ஃபார்முலா தெரியும், அதை இங்கே நான் என்ன பண்ணுறேன் எடுத்து எழுதுறேன். இப்போ எழுதுறப்போ 2 பேஸுமே சமமாக இருந்தால் நம்ம ஒன்றா எழுதிக்கலாம் இல்லையா? ஏன் அப்படின்னா log என்னது mn is equal to வரும் log m என்னது சாரி log m + log n சரியா? அப்போ அந்த பேஸில் தான் நம்ம என்ன பண்ணுறாங்க ஒன்றா எழுதுகிறோம். ஸோ அப்போ டிவைடில் இருக்குது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நான் என்ன சொன்னேன், டிவைடில் log AB / இருக்குது அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிளில் போகிறப்ப log இங்கே இருக்க B வந்து என்ன மாறிடும், பேஸாக மாறிடும், ஏவாக மாறிடும்ல. அந்த மாதிரி இந்த பேஸ் ஏ வந்து இங்கே போயிடும், ஏபிசி வந்து என்ன இங்கே பேஸாக மாறிடும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் சரியா? அப்போ இதில் தான் சொல்லலாம் 1/x + 1 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இது. அதே மாதிரி 1/y + 1 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அப்போ இங்கே எக்ஸ் வரப்போ ஏ, அப்போ இங்கே ஒய் வரப்போ என்ன இருக்கும் பி, இசட் வரப்போ என்ன இருக்கும் சி. இப்போ என்ன நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது மேலே இருக்கிற மாதிரி செக் பண்ணி பாருங்கள், இது 2 வருதுன்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள். இதை இங்கே பாருங்கள் ஏ பி சி. அப்போது இங்கே எல்லாமே இது எல்லாமே ஒன்றா இருந்தால் நம்ம எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணலாம்ல, ப்ளஸ் இருந்தால் அதை மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அப்போ ஏபிசி இதில் வேல்யூ என்னது 1 அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு ப்ரூவ் தட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இதை ப்ரூவ் பண்ணுன்னு கேட்குறாங்க. இப்போ நான் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் ஒரு லாக் எடுக்கிறேன், இந்த பக்கம் ஒரு லாக் எடுக்கிறேன். அப்போ லாக் 1ஓட வேல்யூ என்னது 0. அப்போ நான் என்ன சொல்லலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே இதோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0ன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ நான் 0ன்னு சொன்னால் போதுமானு தானே? அதுதான் சொல்கிறாங்க பாரு, we have to prove log of LHS is equal to 0 அப்படின்னு. அப்போ therefore அப்போ log 1 is equal to 0 கொஸ்டினில் இருக்குது சரியா? அப்போ log of LHSனா இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது தானே? அப்போ இது எழுதுகிறப்போ இதை மட்டும் பாருங்கள், இதை மட்டும் எப்படி எழுதுனா log of x power log y minus log z. அப்போது இங்கே இந்த மாதிரி இருக்குது இல்லையா? அப்போ இங்கே இருக்கிற பவரில் இருக்கிறது இங்கே வர்றப்போ log y minus log z ஆஃப் என்ன வரும் log xன்னு வரும் இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க பாரு, அதுதான் இங்கே வருது பாரு log y. ஏன்னா இங்கே பாரு அடுக்கில் இருக்குது, இங்கே மேலே இருக்குது இல்லையா? பவரில் இருக்கிறது இங்கே என்ன வந்துடும். ஃபார்முலான்னா இது ஃபார்முலா நம்ம என்ன சொல்லுவோம், log of m power n is equal to n into log m. அதுதான் இங்கே நம்ம இங்கே எழுதிருக்கிறோம் சார். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வரும், அதே தான் இங்கேயும் வரும். விளக்கம் புரியுதா? ஏன்னா இங்கே லாக் எடுக்கிறதால தான் இது நடக்குதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும். ரைட். அடுத்தது இந்த எக்ஸ் என்ன பண்ணேன், உள்ள மல்டிபிள் பண்ணேன், இங்கேயும் மல்டிபிள் பண்ணேன். அப்போது ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் என்ன பண்ணு, இது மல்டிபிள் பண்ணு, அதே மாதிரி இதுவும் கூட மல்டிபிள் பண்ணுங்க பாருங்கள். வரும் பாரு log x log y மைனஸ் log x log z. அதே மாதிரி இங்கேயும் இதை மல்டிபிள் பண்ணு, இதையும் மல்டிபிள் பண்ணு, log y log z இந்த மாதிரி வருமா? ஸோ அப்போ எல்லாத்தையும் வர்றப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ண log x log y, அதே மாதிரி log x log y கேன்சல். ஸோ எல்லாம் கேன்சல் பண்ணுறப்போ வேல்யூ என்னது 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் சரியா? சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாரு. இஃப் ஏபிசி ஆர் எனி 3 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர் ப்ரூவ் தட். இதை ப்ரூவ் பண்ணணும். கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ லெட் பி சிக்கல்ட்டு அப்போ என்ன சொல்கிறான், ஏ ப்ளஸ் 1 ஏ ப்ளஸ் 2. அப்போ என்ன பண்ணுறேன், ஏபிசியை நான் எடுத்துக்கிறேன். அதுதான் சொல்கிறாங்க பாரு, ஏ லெட் பி சிக்கல்ட் ஏ ப்ளஸ் 1 சி சிக்கல்ட் ஏ ப்ளஸ் 2ன்னு எடுத்துக்கோ. இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற 1 ப்ளஸ் ஏசி, 1 ப்ளஸ் ஏசின்னு அர்த்தம் சியோட வேல்யூனா ஏ ப்ளஸ் 2. அப்போ 1 ப்ளஸ் என்னது ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்
ப்ளஸ் 2a. அப்போ இது எப்படி இருக்குதுன்னா a² + b² + 2ab a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே இருக்கிற 1 + ac இங்கே இருக்கிற a + 1 ஹோல் ஸ்கொயருக்கு ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன டபுள் இந்த ரெண்டு சைடும் லாக் எடு. அப்போ லாக் ஆஃப் 1 + ac. அப்போ இங்கே நமக்கு தேவையான பொறுப்பு வந்துடுச்சா, வந்த பிறகு இங்கே லாக் ஆஃப் a + 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்கொயர் முன்னாடி வந்துச்சுன்னா அப்போ லாக் ஆஃப் a + b a + 1ன்னு இருக்கும். a + 1ஓட வேல்யூ என்ன, நம்ம சொல்லியிருக்கோம் a + 1ஓட வேல்யூ என்ன b. அதுதான் நம்ம என்ன பண்ணுறாங்க 2 log b. ஸோ அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியதை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இந்த சம்மு log of ab / 2 log of ab log a + log b ab ஈக்குவலாக சொல்லு அப்படின்ட்டா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கொடுத்துருக்குறத முதல்ல அப்படியே எழுதிருக்கேன். இது மட்டும் பாரு, இது வந்து என்ன இருக்குது log a + b தானே. அப்போ லாகு இது எப்படி இருக்குது log a + log b அப்படின்னு தானே அது log ab. அதுதான் என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸில் இருந்தால் என்ன வருங்க மல்டிபிளில் வரும், வந்துடுச்சா. இந்த 1/2 இந்த 1/2 காமனாக இங்கே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணி இங்கே என்ன பண்ணியிருக்கோங்க பாரு. இப்போ இந்த 1/2 என்ன பண்ணுறான் மேலே பவர் செட் போகிறான். அப்படின்னா அர்த்தம் log a power m = m × log a எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன் இங்கே m × log a. அதை என்ன பண்ணுறேன் a power m நான் அங்கே எடுத்துன்னு போகிறப்போ எனக்கு என்ன பண்ணுறேன் எடுத்துன்னு போயிட்டு பிறகு இந்த பக்கம் a + b / 2ன்னு இருக்குது இங்கே. ஸோ அப்போ இங்கே இருக்கிற லாக் கேன்சல் பண்ணிட்டு a + b / 2 இங்கே ab ஹோல் பவர் 1/2 இந்த ஸ்டெப் அப்படியே வந்துடும். அப்போ இங்கே அப்படியே வர்றப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே a பவர் 1/2ன்னு என்ன அர்த்தம் √a √b இங்கே எழுதலாம். இதை இங்கே எழுதிக்கோ. அப்போ எழுதுகிறப்போ இந்த ஸ்டெப் மட்டும் எழுதுகிற மாதிரி a + b / 2 is equal to √a √b. அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த 2 இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். அப்போ a + b = 2 √a √b. அப்போ இந்த இது என்ன பண்ணுறேன் இந்த ஈக்குவல் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறப்போ a + b - 2 √a √b 0. சரியா. அப்போது இது எப்படி இருக்குதுன்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா a² + b² சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ என்ன பண்ணலாம் √a - √b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அதுதான் இது. அப்போது இஸ் ஈக்குவல் டு 0னா அப்போ √a - √b = 0ன்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டு 0னா அப்போ என்ன பண்ணலாம் √a = √b. அப்போ ரெண்டு பக்கம் ரூட்டு கேன்சல் பண்ணால் a = b. ஆனால் அவங்க கேட்ட கொஸ்டின் நம்ம ஆன்சர் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா. ஓகே, இதோட இந்த யூனிட் ஃபஸ்ட் யூனிட் முடியுது. பிகாம் சிஏக்கு உண்டான ஃபஸ்ட் யூனிட் முடியுது. தேங்க்யூ.